ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதய. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்க போகும் பணம், பதவி, சொத்து, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா கிடைக்க போகுது. காரணமே உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் திடீரென அவருடைய மனமாற்றத்தால், குணமாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காரணமே கேதுவான் அடங்கப் போகிறார். அவரை அடக்கி வைக்க போகிறான் சூரிய பகவான். கேது மற்றும் சூரியவானுடைய சேர்க்கையினுடைய பலங்களை பார்க்க போறோம். மிக முக்கியமான முறையில உங்களுடைய கும்ப ராசிக்கு சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுல இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது இந்த 2026. அதனால உறவுகள், வாழ்க்கை துணை, நண்பர்கள் என 3 விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கும்பராசியில் பிறந்த நண்பர்களை, கும்பராசி முதல்ல கும்பராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் உங்களை கும்பத்திற்கு 2ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். வாக்குச்சனியாக, தனச்சனியாக. உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய அலைச்சல், பயணம், டிராவல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. பண ரொட்டேஷன் அப்படின்றது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். என்ன ராகுவான் இருக்காரு, காலில் சக்கரம் கட்டிவிட்ட மாதிரி ஓடணும், உழைக்கணும், இடம் மாறணும், அலையணும் அப்படின்ற நிலைப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள் 7ஆம் வீடான சிம்மத்தில் அமர்ந்த இந்த கேதுவான் நீங்க ஓடுற மாதிரி, நீங்க உழைக்கிற மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க உறவுகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட் உதவி செய்ய முடியாது. ஒன்று அவங்களுடைய ஹெல்த், அல்லது அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய மைண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் ஒத்துழைப்பு இல்லை, அதனால நான் எடுக்கிற முயற்சியில வெற்றி பெற முடியல, எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, அல்லது அதே உறவுகளால் துரோகமும் தோல்வியும் சூழ்ச்சியும் செய்து என்னை முறியடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திற்கு போய் தன்னுடைய வீட்டில் போய் ஆட்சி பெற்று அமரப்போறாரு. கேதுனுடைய ஆட்டம் அடங்குது. அப்போ எந்த நண்பர்களால் ஏமாற்றம், துரோகம் செய்யப்பட்டதோ அதே நண்பர்களால் நல்லது நடக்க போகுது. கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, கூட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களால் ஏற்பட்ட சூழ்ச்சி முறியடிக்கப்படும். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். யார் கூட? உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஒரு போட்டியா இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஸோ எத்துணை தடைகள் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அப்போ கும்பராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் கேது பகவானோடு சூரியன் இணைவதால் கேது தடையாக, முட்டுக்கட்டையாக இருந்த பதவி சம்பந்தமான பிரச்சனைகள் தவிடுபொடியாகும். அதுல சூரியன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பதவியை பெற்று தருவார். எந்த ஒரு நபர் உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்களோ அவங்களே விலகி போயிடுவாங்க. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அதே போல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். நீங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அது அரசியல் துறையாகவே இருந்தாலும் சரி, அதுலயும் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க முன்னாடி கைகட்டி நின்றுருப்பீங்க. அந்த அலைச்சல், அந்த கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இனிமே இருக்காது. உங்ககிட்ட கை நீட்டி உதவி கேட்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுபோல அலைஞ்சிருப்பீங்க. ஏன்னா ராகுவன் உங்களுக்கு நிறைய அலைய வச்சிருப்பாரு, நிறைய இடமாற்றம் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த கேதுவனுடைய சூரியன் சேர்க்கை மூலமாக நீங்கள் போட்ட அலைச்சலுக்கு, எஃபர்ட்டுக்கு, முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்துல பெரிய அந்தஸ்துல, அதிகாரத்துல அமரக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா சொத்து, பூர்வீக சொத்து இருக்கும். ஆனா நீங்க அனுபவிச்சிருக்க முடியாது. கும்பராசிக்காரங்க இருக்கும், உங்க பேர்ல தான் இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பங்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நீங்க கஷ்டப்படும் போது, கடன்ல தவிக்கும் போது, அப்ப காசு பணம் அந்த சொத்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு பயன் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீங்க அவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு ஆவணி மாதத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒன்று சொத்தா கிடைக்கும், இல்லை பணமா கிடைக்கும், இல்லை பங்கா கிடைக்கும்.
இப்போ அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். மேலும் அதுக்கு மிக முக்கிய காரணம் 6ல் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் கும்பராசிக்கு 6ஆம் இட கடகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான். ஏன்னா குரு உச்சமாக இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு உண்டான விஷயத்த கொஞ்சம் அடக்குவார், கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைப்பார். அப்போ அப்படிப்பட்ட பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய தாய் பூர்வீகத்தில் அவர்கள் சம்பாதித்து வைத்த சொத்தின் மூலமாக அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமா கடன் அடைபடும். சரி, இது மூலமா அடைபடுமா மட்டுமா அப்படின்னா இல்ல, இன்னொரு மூலமாவும் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி, ஓகேங்களா, ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா, அவங்க ஏமாத்தி இருப்பாங்க அல்லது கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது பயன்படாமல் லாக் ஆயிருக்கும். அப்படி லாக்கான பணம் இப்ப ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமா கடன் அடைபடும். ஸோ சொத்தின் மூலம் மட்டும் இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி, நீங்க மற்றவங்க கொடுத்த பணம் இதுவும் திரும்ப கிடைச்சி கடன் அடைபடும். ஸோ அதுல நீங்க கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்கலாம், எதிர்பார்த்த மாதிரி பணம் காசு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ பணமும் கிடைச்சிடும், பதவியும் கிடைச்சிடும், சொத்து சம்பந்தமான விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும். அப்போ இந்த ஆவணி மாதத்துல மேலும் ஒரு நன்மை இருக்கு, என்னன்னா திருமண தடை விலகுது. கண்டிப்பா திருமண வாக்கியம் கைகூடி வருது, திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படும். எந்த ஒரு நபர்கிட்ட காதல் பண்ணி ஏமாந்தீங்களோ அவரே மனம் திருந்தி வருவார் உங்களை ஏத்துக்கிறதுக்கு. பிரிந்த கணவன் மனைவிக்கிடையே மன புரிதல் சரியா இல்லாம பிரிஞ்சு வைப்பீங்க, இப்ப மனம் மாறுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை. அப்படி ஒரு மனமாற்றத்தை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். கண்டிப்பா அதன் மூலமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மீண்டும் இணையறதுக்கும், உங்களுடைய லவ் அதாவது காதல் சக்சஸ் ஆகிறதுக்கும், அவங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறதுக்கும், அல்லது நீங்க ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருப்பீங்க, உங்க வீட்டுல சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்போ அந்த சம்மதம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய மனமாற்றத்தால் கிடைக்காத ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா, இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். அப்போ திருமண விஷயங்களும் ஒரு நல்லது கண்டிப்பா நடந்துரும், அதுல கவலைப்படாம இருக்கலாம். இப்போ கேதுவோடு அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வை ராகுவையும் பார்க்கிறார் இல்லையா. அப்போ பார்க்கும்போது மிக முக்கியமா அரசாங்கத்தை ஜெயிக்கக்கூடிய, அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா அதுல நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக ரொம்ப நாள் நீங்க கவர்மெண்ட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் போயிடுச்சு, இல்லை எக்ஸாம்ல ஏதாவது முறைகேடு நடந்துச்சு, அதுக்கு நான் வழக்கு தொடர்ந்துருக்கேன், திருப்பி எனக்கு அந்த வேலை வேணும்னு அப்படின்னு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை உங்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி வேலையை விட்டு நீக்கி இருக்காங்க, மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையை கொடுத்த முதலாளி உங்களை திருப்பி அழைப்பார், சரிங்களா. ஸோ அந்த நிறுவனமே மீண்டும் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கும் இந்த ஆவணி மாதம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும். கண்டிப்பா எந்த இடத்தில் வேலை இழந்தீர்களோ, எந்த இடத்தில் பதவி இழந்தீர்களோ, எந்த இடத்தில் மரியாதை இழந்தீர்களோ அதே இடத்தில் மரியாதை பதவி வேலை கிடைக்கும், அதே நபர்கள் மூலமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு, சரிங்களா. ஸோ இதுல கவனிக்க வேண்டியது மிக முக்கியமா தெய்வ வழிபாடு. ஏன்னா 7ல் சூரியன் கேது. அப்போ நீங்க உங்க குடும்ப உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுடைய பாட்டி தாத்தா போன்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அவங்களுக்கு சாமி கும்பிட்ற நாள் வந்துச்சுன்னா, அதாவது அவங்க தவறிய நாள் வந்துச்சுன்னா அதுக்கு படையல் போட்டு கும்பிடுறது, அல்லது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இல்லங்களுக்கு சென்று அவங்கள ஒரு வணங்குறது போன்ற விஷயங்களை செய்யுங்க. அவங்களுடைய சமாதிகள் வந்து சமாதிகளுக்கு போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் தேவை. அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்குறது ஞாயிற்றுக்கிழமை இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை தொடங்க, அந்த காரியம் 100% உங்களுக்கு ஜெயிக்கும், வெற்றியை கொடுக்கும். ஸோ தவறாமல் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மிக முக்கியமான முறையில் இந்த சூரியன் மற்றும் கேதுடைய சேர்க்கை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு நடக்க போது. அதுக்கு முன்னதாகவே நீங்க தயார்படுத்திங்க, ரெடியா இருந்துக்குங்க. ஏன்னா உறவுடைய மனமாற்றம் நடைபெற போகுது. அந்த மனமாற்றம் சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சைலண்டா இருக்கும்போது, அவங்க மனம் மாறி இருக்கும்போது, அவங்க குணம் மாறி இருக்கும்போது உங்களுடைய காரியத்தை உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், சரிங்களா. அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட கால நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. காலத்தை சரியாக பயன்படுத்தவனே காரியத்தில் ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சு செயல்பட்டுங்க கும்பராசிக்காரங்க. தவறாம இதை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் நம்ப ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.